இங்க பாருங்க என்னடா எடுக்கிறீங்க? தெரியல. சிரிக்க கூடாது ப்ரோ. சிரிக்க கூடாது. அப்படியே அதே ப்ரோ. அப்படியே இருப்பாரு. மொத்த ரோடும் கட்டுங்க. சும்மா இதுக்கு மேல சமவெளி தான். எத்தனை போக்குவரத்து கொஞ்சம் ஜூம் பண்ணாதீங்க. வர்றான் பாரு. வந்துட்டான். 12 hours ரெஸ்ட்டுக்கு பிறகு வந்துட்டான் டூட்டி பார்க்க. டைமிங் பெர்ஃபெக்ட் டைமிங்கில் வந்துட்டு இருக்கான். வெள்ளியங்கிரி மலை சன்ரைஸு வீடியோ. மேப்பில் நாம் பார்க்க வந்த மலை பார்த்துட்டோம்ல, அப்படியே திரும்பி போயிடுவோம். இதே இருக்கிறதுலே 7வது மலை, பெரிய மலை. மேலே ஏறுறதுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் 5 அப்படியே போக 4 3. இதுக்கு நேரம் அப்படி இறங்கி இந்த மலை வெளியில் அப்படி போய் கீழே போகணும். இந்த பக்கம் திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 7 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். எப்படி நாங்கள் 1 மணிக்குள்ளே கீழே இறங்கி ஆகணும். இந்த மலையோட வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக டார்ச் வச்சுக்கோங்க. பேக்கில் ரொம்ப வெயிட் ஏற்றாதீங்க. ஒரு மேக்ஸிமம் 3 கிலோக்குள்ளே, பேக்கோட சேர்த்தே 3 கிலோ 4 கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷூ மாட்டிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். சில பேர் நடக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஷூ மாட்டிக்கங்க. இல்லையா என்னால் வெறுங்கால் முடியுங்கிறவங்க வெறுங்காலில் வரலாம். மொதல் 4 மலை ரொம்ப கடினம், வெர்டிக்கலாக இருக்கும். ரொம்ப வீசிங் பிரச்சனை இருக்கவங்க, இதய பிரச்சனை இருக்கவங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, நல்லா ஃபிட் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து வராதிங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான ட்ரெக்கிங் இது. அப்புறம் 5வது மலையும் 6வது மலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். 7வது மலை ரொம்ப வெர்டிக்கலாக இருக்கும். கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மொத்தமாக சீசன் டைமில் வாங்க. ஏன்னா பாதை மாதிரி நீங்கள் போக வாய்ப்பு இருக்குது. இதுன்னா முன்ன பின்ன கூட்டம் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சாப்பாடு முடிச்சுட்டு இதான் நானும் என் நண்பனும் படுத்து கிடக்கோம். இது மேலே இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் மேலேருந்து எவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க.
ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். அதில் நெல்லிக்காய் 2 வெட்டி போட்டுக்கோங்க. அப்புறம் வேர்க்கடலை அவிச்சு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். பேரிச்சம்பழம் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் 4 வாழைப்பழம், பாதாம், அப்புறம் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், இவ்வளவு தான் கொண்டு வந்தோம். இதுலேயே எங்களுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு. நைட்டு கீழே சாப்பிட்டு ஏறிட்டோம். மேலே வந்து எப்பப்போ பசிக்குதோ அப்பப்போ உக்காந்தோம். மொத்தம் 6 மணி நேரம் வர வேண்டிய தூரத்தை நாங்கள் 8 மணி நேரத்தில் வந்திருக்கோம். இது சொற்று கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு துண்டு வச்சுக்கணும். லைட் வெயிட்டான ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம். அது இந்த லோயர்லாம் இருக்குல்ல, வாக்கிங் போகிறவங்க, பனியன் கிளாத் நைலானில் இருந்துடக்கூடாது, பாலிஸ்டரில் இருந்துடக்கூடாது. காட்டன் வந்து நல்லாயிருக்கும் பனியன் கிளாத்தில். 10 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். 7 மலை, 6.5 கிலோமீட்ரு, மொத்தம் அப் அண்ட் டவுனுக்கு 13 கிலோமீட்ரு. கரெக்டாக காலையில் 6 மணிக்கு மேலே 7ஆவது மலைக்கு வந்தோம்.